க்ரூட் ஆயில். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை 10 நாள் மூடி வச்சதுக்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா கண்ட்ரியோட எக்கனாமி வீக் ஆயிடுச்சு. அப்படி க்ரூட் ஆயிலில் என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, அது எப்படி கண்ட்ரியோட எக்கனாமியை வீக் பண்ணுங்கிறத பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வேப்பர் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்ங்கிற ஒரு பெரிய டவரில் வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. அது ஃப்ளோ பண்ணதுக்கப்புறம் வேப்பர் மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். எல்லா மெட்டீரியலும் அதனோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்டாக செக்ரிகேட் ஆகிரும். இருக்கிறதுல ஹெவியஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிட்டுமன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து செடிமெண்ட் ஆகிருக்கும். இந்த பிட்டுமனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரோடெலாம் போடுறோம். இதுதான் நம்ம சொல்கிற தார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆயில். இந்த ஃபியூல் ஆயிலை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷிப்ஸில் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆயில். இந்த லூப்ரிகேட்டிங் ஆயிலை நம்ம வந்து இன்ஜின்ஸ் அப்புறம் வந்து மிஷினரிஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டீசல். இதை நம்ம வந்து பஸ் அண்ட் ட்ரக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கெரோசினை நம்ம வந்து ஜெட் ஃபியூல்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாத்துலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாப்தா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கும் சில பல கெமிக்கல் தயாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து நாப்தாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரூட் ஆயிலிருந்து வர ஒரு பை ப்ராடக்ட் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பெட்ரோல். இதை நம்ம பைக்ஸ் கார்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் டெம்பரேச்சரில் வர்றது தான் நமக்கு வந்து கேஸ்.